கைஸ் வெல்கம் பேக் டு ஏஜே கேமிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து புதுசாக ஒரு கன்சோல் வாங்கியிருந்தேன். அண்டு எஸ்போர்ட்ஸோடைய கன்சோலு, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சே நம்ம வந்து அங்கே இருக்கிற ஃபோக்கஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த இதில் இதுதான் ஹாரிசான் சேஸுங்கிற கேம் விளையாட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டஃப்பான ஒரு டிவி கார் கேம் விளாட்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம், PS5யோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கன்சோலை, அதுக்கப்புறம் மொபைலோட கன்சோலை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ விளாட்லாம். ஓகே, நான் கஷ்டப்பட்டு இங்கே வந்து முன்னாடி வந்து உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன் எப்படி பண்ணணும். ஓகேவா? இதில் வந்து வேர்ல்டு டூர் இதான் விளாடணும். ஒரு வேர்ல்டாக போய் நம்ம வந்து ரேஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து சிலியில் இருக்கேன். அதில் வந்து இப்போ அட்டாக்கமா அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து செலக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்னா, இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நம்ம இதில் தான் வாங்கணும். இல்லை, நான் அடிக்கடி தேர்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கேன். பெஸ்ட்டு வந்து செகண்டு தான். ஓகேவா? இப்போ நம்ம இதை விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஃபெராரி, இப்போ ஒரு மஸ்டாங் இருக்குது. நம்ம மஸ்டாங்லேயே போகலாம். ஹாரிசான் சேஸ், கெட் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, இது ஆக்சிலரேட்டர் கைஸ். இது வந்து லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா? விளாட்லாம். ஓகே, போகலாம். டேய் வழி விடுங்களா? டேய் மை பேட். டேய் வழி விட்டு தொலைங்களா? டேய் ஆட பாவில கேப்பில் போடலான்னு பார்த்தா செக் நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன். பாருங்க, நமக்குன்னே வரானுங்க. கரெக்டாக கேப்பில் போயிருந்தேன். போச்சு. பூஸ்டர் போட வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு லேப்புக்கு ஒரு பூஸ்டர், தேர்டு ஃபோர்த்துக்கு ஒரு பூஸ்டர் கரெக்டாக இருக்கும். இடிக்க போகிறேன். நல்ல வேலை இடிக்கல. இதோ தள்ளுறா. போய் தொலை வேகமா. பெட்ரோல் பீஸ் ஆயிடுச்சு. இடிச்சுக்கிட்டேன். வேறு வழியில் பூஸ்டர் யூஸ் பண்ணால் அவங்க 8வது பிளேஸில் இருக்க. புகாட்டி. புகாட்டி தானே? ஆமாயா, புகாட்டி. எனக்கு புரியல, புகாட்டி எல்லாத்தையும் நான் ஓவர்டேக் அடிக்க முடியும். ஒரு சாதாரண மஸ்டாங் காரு புகாட்டி ஓவர்டேக் அடிக்குது. இல்லை, புரியல எனக்கு இந்த லாஜிக்கு. சாரி கைஸ், பாதியில் ஸ்டோரேஜ் காரணமாக வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். 3, 2, 1 போகலாம். ஆஃப் ரோடு இல்லை, ஆன் ரோடு. ரோட்டில் போ. பூஸ்டர் இல்லையா? ஃபைனல் லேப்பா இது? 5வது ப்ளஸில் இருக்கேன். அநியாயம் இது. பின்னாடியே ஒருத்தன் வரான். அவங்களுக்கு இல்லை பார்த்தா தெரியும் கைஸ். இந்த ஸ்டோரேஜ் பயங்கர வெறுப்பேற்றுது. நான் வந்து 5th பிளேஸ் வந்தேன். ஓகேவா? 5th பிளேஸ்லேயே நான் வந்து அவுட் ஆகிட்டேன். ஸோ நம்ம திரும்ப ரேஸ் வந்திருக்கிறோம். இதுதான் இந்த வீடியோ, இந்த ஸ்டோரேஜுக்கு நடுவில் நடந்த விஷயம். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆக்சிலேட்டர் 3, 2, 1 ஆக்சிலேட்டர் புடி. இடிச்சுக்கிட்டேன். சிக்னல் கட் ஆகுது. ஓவர்டேக். அந்த பச்சை கலர் காரு, பச்சையா ப்ளூவா அது. எனக்கு இப்போ என்ன கஷ்டம்னா, இங்கே நான் ரெக்கார்டிங் கரெக்டாக நடக்குதான்னு பார்த்துக்கிட்டே அங்கேயும் விளையாட வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான விஷயத்துலேயே பண்ணிக்கிட்டே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேங்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப்லாம் மறக்காம பண்ணி விட்ருங்க. வெறும் பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. ஓகேவா? ஹூஸ் நெக்ஸ்ட்டுங்கிறான். அங்கே எல்லாம் ஓட்டை கடிச்சிட்டு போகிறாங்களா? ஒழுங்காக ஓட்டுறது நான் தானே. ஷோ ஏன் ஸ்பீடு கம்மியாகுது?
டேர்னிங்கில் பெட்ரோல் கம்மியாகுது. இந்த இடத்துல பெட்ரோல் வரும். நான் பிடிச்சிட்டு போகிறேன் பெட்ரோல். அது வருது பாருங்க. காட்டா ரூல். டேர்னிங் அப்போ ஸ்லோ ஆகுது, ஏன்னு தெரில. டேர்னிங் அப்போ தான் நம்ம வந்து பயங்கரமாக வேகமாக போவோம். இந்த டேர்னிங் தான்ப்பா நமக்கு வேணும். ஒரு 130 போகணும் நம்ம. 130 வந்துருச்சு ஸ்பீடு. இப்போ அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நல்ல வேலை ஒரே ஒரு பெட்ரோல் கேனாவது பிடிச்சனே. ஓட்டுறா தம்பி. ஐயோ, ஏன் ஸ்பீட் கம்மியாகுது டேர்னிங்கில்? ஃபைனல் லேப் 5th பிளேஸ் பூஸ்டர் போடுறான். ஏன் டேர்னிங்கில் ஸ்பீடு கம்மியாகுது? ஐயோ கோயின்ஸ்டன்ட்யா. ஐயோ, இந்த கார் ரொம்ப ரொம்ப கஷ்டமான கார் ஓட்ட கிடைக்கிறதுக்கு. ஜஸ்ட் குறிப்பிட்டு தேர்ட் பிளேஸ். ஏண்டா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்குறேன். இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கையை கலப்படம் வச்சு அடுப்புல வச்சு போடுறா. ஓகே கைஸ், நமக்கு இந்த கேம் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த கேம் போகலாம். ஐயோ வெளில வா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளில வரும் போல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெளில திரும்ப வெளில. எஸ்ஸு பா. ஸோ நம்ம வேறு கேம் ட்ரை பண்ணோம். என்ன இளவியா இது? வந்துச்சு. ஓகே, இதில் நம்ம என்ன ட்ரை பண்ணலான்னா இந்த எலிச்சாமி ட்ரை பண்ணலாம். எலிச்சாமி ஏடா பேர் இது? எலிச்சாமி எலிச்சாமி பூனைச்சாமி வந்து என்ன பண்ணோன்னா பெரிய பூனைச்சாமி கிட்ட வந்து எலியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து இந்த கேம் கான்செப்ட் வந்து நிறைய பேர் விளையாடுறப்பீங்க தெரியும். பூனைகளாக சேர்ந்து எலியை வந்து கொல்றதுக்காக மிஷின்ஸ்லாம் ரெடி பண்ணோம். ஸோ மிஷின்ஸ்லாம் ரெடி பண்ணுறதும் நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ண அந்த மிஷின்ஸ் எல்லாரும் நம்ம வந்து தப்பிக்கிறோமா இல்லை ஓடுறோமான்னு. ஓகேவா? இந்த கேமில் ஆக்சிலரேட்டர்லாம் கிடையாது, ஜம்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஜம்ப்பு லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோதான். ஸோ வந்து அவங்க கொடுத்துருக்க டார்கெட் அளவுக்கு சீஸை பிடிக்கிறோம். தப்பிச்சிட்டேன். செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. அதுவும் இன்னொரு விஷயம் இருக்குது. செக் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து செக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வேளை அப்படி அவுட் ஆகிட்டேன்னா நம்ம வந்து வேறு கேம் ட்ரை பண்ணால் ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சீஸ். நல்ல வேலை தப்பிச்சேன். ஜஸ்ட்டு இதெல்லாம் அசால்ட்டுப்பா. ஓகே, நம்ம வந்து லிமிட்டை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த சீஸ் வந்து பளிர்னு எரியும். ஓகேவா? எல்லாமே எனக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லெவலில் வந்து வச்சுருந்தானுங்க. நல்ல வேலை பிடிக்காம இருந்தாலும் கூட பரவாயில்ல, நசுங்கி சாகாமல் இருந்தானே. இந்த லெவல் ரொம்ப கஷ்டம். பரவாயில்லையா, அசால்ட்டாக தான்ட்டேன். பரவாயில்ல, நம்ம ஒரு ப்ரோன்னு நமக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. ஓகே, அப்படிக்கா இந்த சைட் போனோம். இப்போ எப்படிக்கா போனோம்? இப்போ சீஸ் மிஸ் ஆயிடுச்சு. என்னடா இது லைனாக இருக்கு. சரி ஜஸ்ட்டில் போயிடலான்னு பார்த்தேன். சரி செக் பாயிண்ட் வந்து போகலாம். போ நேராகவே போ. ஸோ நம்ம வந்து போன முறை இந்த சைடு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ நான் சிங்கி சாகாமல் இருந்தோமே. ஆனால் நம்ம சீஸ் லிமிட்டை நம்ம இன்னும் பிடிக்கவே இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. இல்லை எனக்கு புரியல. ரங்கா என்ன ஜோக் கட்டுறீங்களா? இல்லை ஜோக் கட்டுறீங்களா? என்ன ஜோக் கட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா? எல்லாரும் வெறியாவது ஜோக் கட்டுறீங்களா? இல்லை ஜோக் கட்டுறீங்களான்னு கேட்குறேன். வேறு பேசுகிறானுங்க. நம்ம பாருங்களா
ஒரு சீஸ் பிடிச்சிட்டா லிமிட்டு முடிஞ்சிடும். நம்ம லிமிட் வரைக்கும் எடுத்தாலே நமக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் பொறுமையாக. அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சோம். கெட் 16 சீஸ், ஒரு சீஸ் எக்ஸ்ட்ரா பிடிச்சி கரெக்டாக தப்பிச்சோம் நம்ம. கேம் செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதில் ஓரளவு இந்த கேம் போர் அடிக்கிற வரைக்கும் விளாட்லாம். விளையாடிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேம் போகலாமா இல்லை அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமான்னு பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? யோய் யூஸ்டிங் வெறுப்பேற்றது இந்த சீஸு. இந்த சீஸை பிடிக்கணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, அதுதான் வெறுவையாக இருக்குது. வெறுவையாக இருக்குன்ட்டேன். ஜம்ப்பு. இப்போ என்ன பண்ணுவோன்னா இப்படி ஜம்ப்பு. இப்போ என்ன பண்ணணும்னா பூந்து போய் அப்படிக்கா போய் நம்மக்கிட்டேவா? ஜஸ்ட்டு சீஸ் மிஸ் ஆயிடுச்சுப்பா. ஆனால் நம்ம லிமிட்டை பிடிச்சிட்டோம். லிமிட் வரைக்கும் பிடிக்கிறது நமக்கு. லிமிட்டுக்கு மேலே பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதாவது லிமிட் வரைக்கும் அவனுங்களுக்கு நம்ம கொடுக்கணும். காய்ஸ் என்னன்னு தெரில, திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு ரெக்கார்டிங்க. நானே பாருங்களேன் இடுமுடுக்கில் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக மாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். செக் பண்ணி பிடிச்சாச்சு. ஓஹோ நல்ல வேலை. சீஸை பிடிச்சிட்டு போக மாட்டேன், நேராக போய் அந்த பிளேடில் முதுக காமிச்சிட்டு போய் நிற்கிறேன். சரி போதும். ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம கன்சோலு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம மொபைலில் வச்சு விளாட்லாம், பிசியில் வச்சு விளாட்லாம், PS5 வச்சு விளாட்லாம், டிவியில் விளாட்லாம். உங்களுக்கு என்ன இதில் விளையாட்டு வந்து விளையாடலாம். அவ்வளோ ஃப்ரீயானது. நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து விளையாடுங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்மளோட சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா பை பை.